இன்னைக்கு ஒரு குட்டியான பிள்ளையார் சதுர்த்தி விழாக் பார்க்கலாமா? உங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு போங்க. முன்னாடி நாளே வந்து அதாவது சாட்டர்டே தான் விநாயகர் சதுர்த்தின்றனால முன்னாடி நாளே முடிஞ்ச அளவுக்கு க்ளீனிங் எல்லாம் முடிச்சிடலாம். அன்றைக்கி வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்க கரெக்டாக இருக்குன்றனால ஃபர்ஸ்ட் டேவே வந்து இந்த துடைக்கிறது முழுவது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பூஜை சாமான்லாம் கழுவி அதுக்கப்புறம் அவங்களுக்கு குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் வந்து மற்ற வேலை பொறுமையாக செய்யலாம், கொஞ்சம் அவசர அவசரமாக செய்ய தேவையில்ல அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் வந்து மீதி வேலைகள்லாம் அப்படியே போக ஆரம்பிச்சது. நீங்கள் எப்படி பிளான் பண்ணி பண்ணுவீங்க? முன்னாடி நாளே முடிச்சிடுவீங்களா, இல்லை அன்றைக்கி தான் செஞ்சால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா? ஏன்னா சில பேர் வந்து இந்த நாளில் அதாவது என்னைக்கு ஃபங்க்ஷனோ அன்றைக்கி செஞ்சால் தான் வந்து பிடிக்குன்னுவாங்க. அது மாதிரி ஆளாக என்ன ஏதுன்றதை சொல்லிட்டு போங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து கொழுக்கட்டைக்கு வந்து பூர்ணமும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே வந்து தேங்காய் பூர்ணம் தான் அதிகமாக சாப்பிடுவாங்களாம். ஸோ அதுக்காக வந்து ப்ரிப்ரேஷன் எனக்கு தனியாக கொஞ்சமாக மலாட்டை பூர்ணமும் ரெடி பண்ணிட்டேன். முன்னாடியே வந்து தேங்காய் அந்த எள்ளு அதெல்லாம் வறுத்து ரெடி பண்ணிட்டாங்க. இது நெக்ஸ்ட் டே பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்து வேலையில் சில வேலைகள் அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் முடிச்சிடணுமோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து பிள்ளையார்லாம் கழுவி அவங்களுக்கு போட்டு வச்சு அழகாக ரெடி பண்ணிவிட்டு வெளியே கோலம் பெருசாக போடணும் தான் நினச்சேன். பட் வேறு வேலை இருந்ததுனால கொஞ்சம் அவசரமாக போட்டு ரெடி பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பிள்ளையாரை வாங்குறதுக்கு எங்கள் ஊர்லலாம் தெருவுக்கு 4 பிள்ளையார்னு வைப்பாங்க. போனாலே மினிமம் 10 பிள்ளையாராவது பார்க்காம வீடு திரும்ப மாட்டேன். பட் சென்னையில் ஏன் இப்படி கம்மியாக பண்ணாங்கன்னு தெரியல. மேபி நான் பார்க்கலையா என்னன்னு தெரியல. நான் வெளியே போனதுல இந்த ஒரு பிள்ளையார் மட்டும் தான் பார்த்தேன். அதுவும் வந்து மூடி வச்சிருந்தாங்க. ஈவினிங் மேலே தான் ரெடி பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் போயிட்டு ஒரு ரைடு விட்டு பார்த்துட்டு வரலாம் நினச்சோம். பட் பிளான் மாறி போச்சு. சரி சொல்லிட்டு விட்டாச்சு. பிள்ளையாரை நல்லபடியாக வாங்கின்னு போய் வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவருக்கான ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கின்னு போயாச்சு. பெருசாக அது உள்ள சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் வாங்கி வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் நான் தான் ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு என் புருஷன் அழகாக பொறுமையாக உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தார். நமக்கு வேலை மிச்சண்டா நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சைடில் போய் உட்காந்து கொழுக்கட்டைக்கான ப்ரிப்ரேஷனை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சமையல் ஃபுல்லாக எங்கள் மாமியார் தான். ஸோ மற்ற வேலைகள் மட்டும் நான் பண்ணிவிட்டு கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்? பூர்ண கொழுக்கட்டையா, அதாவது தேங்காய் பூர்ணமா, மலாட்டை பூர்ணமா, இல்லை ரெண்டுமே இல்லைடா எனக்கு வந்து இந்த புடி கொழுக்கட்டை தான் பிடிக்குமா அப்படின்றதையும் சொல்லிட்டு போங்க. சாமிலாம் கும்பிட்டு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா திடீர்னு பிளானாக வந்து வெளியே கிளம்பிட்டோம். அது என்ன எதுக்காக போகணுன்றதெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். போன இடத்துல எனக்கு ஒரு ஐட்டம் கிடச்சது. என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி தான். ஃபஸ்ட்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன். இப்போலாம் எங்கன்னா பார்த்தா எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்தனே தவிர அதை நான் நட்டு வைக்கல. லாஸ்ட்டில் மேலே வைட்டு அக்கா கிட்டே கொடுத்துட்டேன். பிகாஸ் எடுத்துகிட்டு வந்த ஆர்வமாக எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. மண் ஆல்ரெடி ஒழுங்காக இல்லைன்றனால சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படியே வர வழியில் நம்ம கருப்பட்டியில் போய் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோவில் நேரம் பார்த்ததுக்கு நன்றி. டாடா.